தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்ப அரசு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. சோ இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோங்க. அதாவது PHHAAY இந்த ரேஷன் கார்டு தாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இதை செய்யலன்னா காலி அப்படின்னு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக நீங்க இந்த கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் இந்த ஒரு விஷயத்த தவறாமல் செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க, நாம என்ன செய்யணும் என்பதை கண்டிப்பா அனைவரும் தெரிந்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த மறக்காம செய்திடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் வருகின்ற 29/8/2026 அன்று EKYC சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்து இருக்காங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து பயனாளிகளின் கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழக அரசு இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதனை சரியாக பார்க்காவிட்டால் பெயர்கள் நீக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தான் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் 34,792 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இவற்றில் சுமார் 33,000 கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய தொகுப்பு மூலமும் மாநில அரசு மூலமும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கடைக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பகுதியில 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் 18,782 முழு நேர ரேஷன் கடைகளும், பகுதி நேரமாக 9,388 ரேஷன் கடைகளும் இயங்கி வருகின்றன. 1000க்கும் மேல் குடும்ப அட்டைகள் கொண்டு பகுதிகளில் முழு நேரமாக 4,352 ரேஷன் கடைகளும் இதுவரை செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 7 கோடி பயனாளிகள் பயன்பெற்று வராங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனா கடந்த சில தினங்களாகவே புதிய ரேஷன் கார்டுகள் பெறுவதற்காக பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் ஆகியோரது பெயர்கள் மூலம் உணவுப் பொருட்கள் இன்னும் சிலர் வாங்கி வருவதாக சொல்றாங்க. சோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு ரேஷன் கடைகளில் தொடர்ந்து வந்து கொண்டேதாங்க இருக்கிறது. சோ இதற்கு இன்னும் தீவிரமாக ஒரு முடிவு செய்யவில்லை, இதற்கு இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை அப்படின்னு நிறைய மக்கள் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் ரேஷன் கடைகளில் நடக்கும்போது கண்டிப்பா இதன் மூலம் ஒரு பிரச்சனை ஏற்படும், தொடர்ந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு விஷயம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனடியாக இதற்கான ஒரு முடிவு அரசு கண்டிப்பா எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பெயர் நீக்கம் செய்து இருந்தாலும் ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர்கள் ஏமாற்றி பொருட்கள் வாங்குவதாக ஒரு புறம் மக்கள் ஒரு தகவலை சொல்லி கொண்டு வராங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அப்படி யாரும் வாங்கவில்லை அப்படின்ற தகவலையும் வைக்கிறாங்க. சோ இதுல எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவிற்கு நிறைய குழப்பமான ஒரு நிலை கண்டிப்பா ஏற்படுது. சோ இதற்காகவும் அரசு தீவிரமாக ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்கணுங்க. இதை எடுத்து அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் EKYC எனப்படும் கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு இப்ப அறிவித்து இருக்காங்க. இந்த EKYC அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. 2 முறை தேதி நீட்டிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த மாத இறுதிக்குள் அனைவரும் EKYC சரிபார்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்து இருக்காங்க. இதை அடுத்து தமிழகத்துல சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்து இருக்காங்க. இது தொடர்பாக வெளியாகி உள்ள அறிவிப்புல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை மற்றும் அந்நிய யோதாய அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரி பார்ப்பதற்காக
மின்னணு குடும்ப அட்டையில இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சி பணினா என்னன்ற தெரியாதவங்களுக்கு விவரமா தெரிந்துக்கோங்க. இதன்படி தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறுமின்றி இந்த பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வந்ததுங்க. தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது முன்னுரிமை குடும்ப அட்டைகளை 96.21%, அதாவது இகேஒய்சி பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இகேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டுதான் 29/8/2026 அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலுமே சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இகேஒய்சியை நீங்க இணைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சீங்கன்னா உங்களுடைய நியாய விலை கடைக்கு நேரடியாக சென்று நீங்க கண்டிப்பா இணைத்து கொள்ளலாங்க. காலை 9 மணி முதல் 5 மணி வரை கண்டிப்பா இதற்கான பணி மட்டுமா செய்வாங்க. 29ஆம் தேதி கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று வரை நியாய விலை கடைகள் மூலம் கைரேகை பதிவு செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் வருகின்ற 29/8/2026 அன்று மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமினை பயன்படுத்தி உங்களுடைய கைரேகை பதிவினை நீங்க மேற்கொள்ளுமாறு அரசு கண்டிப்பா கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பதிவினை நீங்க செய்யாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பா ரேஷன் கடைகளில் நீங்க பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கு மாறாக கண்டிப்பா நீங்க உங்களுடைய நியாய விலை கடைக்கு நேரடியாக செஞ்சு உங்களுடைய இகேஒய்சி இந்த பதிவினை நீங்க செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதற்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை என்பதை அறிந்து கொண்டு கண்டிப்பா செய்திடுங்க. இதற்கு கண்டிப்பா ஆதார் எண் மட்டுமே இருந்தா போதும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வைத்தே நீங்க இதனை கண்டிப்பா செய்திடலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் விஷயமாக மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்திடுங்க. இதற்கு ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு 10 நிமிடத்திற்குள் உங்களுடைய வேலை இதற்காக முடிவடைந்துடும். கண்டிப்பா செய்திடுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் தினசரி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தா மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உடனடியாக அப்டேட்டான தகவலை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.